நெட்வொர்க்னா என்ன அதை பத்தி நம்ம இது யார் சொல்லியிருக்கானா, இந்த நெட்வொர்க் இம்பார்ட்டன் யார் சொல்லியிருக்கோம்னா, பிசினஸ் ஸ்கூல் புக்ல ராபர்ட் கியோசாகி, இவர் யாருன்னா ஆல்ரெடி ரிச் டாட் புவர் டாட் ஃபேமஸான அந்த புக்கை எதுனா ஆத்தர் தான். அவர் தான் இந்த பிசினஸ் ஸ்கூலையும் எழுதியிருக்காரு. அதுலதான் இந்த நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டனை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அல்லோ நண்பர் அந்த அவங்க ஐயோ இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நெட்வொர்க்கிங்னா என்ன, அது எங்க இருக்குன்னா, அது வந்து ஒரு பிசினஸ் க்ரோத்துக்கு எது இம்பார்ட்டன்ட்னா சேல்ஸ், அந்த சேல்ஸ்க்கு எதுனா மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டிங் எதை கிரியேட் பண்ணா நெட்வொர்க். எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு இன்ஃபுளுசர், லோக்கல் இன்ஃபுளுசர் என்ன பண்றாரு, அவங்களுக்கான இன்ஃபுளுசர் உங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண சொன்னா அவங்க வந்து 5000 3000 ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட நெட்வொர்க் என்னன்னா அவங்களோட ஆடியன்ஸ் தான். அவங்க தொடர்ந்து கண்டென்ட் கண்டினியூவா போடுறதுனால அவங்க கண்டென்ட்டை பாக்குறதுக்குன்னு லோக்கல் மார்க்கெட்ல ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த லோக்கல் மார்க்கெட் ஆடியன்ஸ், அவங்க அந்த லோக்கல் மார்க்கெட் ஆடியன்ஸ் தான் அவங்களோட நெட்வொர்க். அது மூலியமா தான் நம்மளோட ஆடை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்க வந்து இவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லைன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்க என்னைக்காச்சும் யோசிங்களா, ஒரு மூவி எடுத்தோடனே எப்படி வந்து க்ரோ கணக்குல ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் இது பண்ணிப்பாங்க. ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு, அது கீழே வந்து டீலர்ஸ் வச்சிருப்பாங்க, சப் டீலர். அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு அந்த மூவிக்கான நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அவங்களோட ப்ராடக்டை ஈஸியா வந்து சேல்ஸ் பண்ணி இங்க நம்ம அந்த சேல்ஸுக்கு ஆடியன்ஸ் ஈஸியா எடுத்து வந்துடுறாங்க. இதே மாதிரி தான் அவங்களோட எவ்வளவு நம்மளோட இப்போ நீங்க ஒரு பிசினஸ் வச்சீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கலாம், நீங்க எவ்வளவு தூரம் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை நெட்வொர்க் எவ்வளவு தூரம் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.